ஜூனில் மீண்டும் அரசியல் களத்தில் ரணில் விக்ரமசிங்க. யாழ் போதனா வைத்தியசாலையில் தீ, பல மணி நேர போராட்டத்தின் பின் கட்டுக்குள், பல பில்லியன் ரூபாய் இழப்பு. வீரமிக்க முயற்சிக்கு வார்த்தைகளால் நன்றி கூற முடியாது. யாழ் போதனாவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தவர்களுக்கு ஆளுநர் பாராட்டு. தடையின்றி மருந்துகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவிப்பு. கபில சந்திரசேன மரணம், விசேட மருத்துவ குழு முன்னிலையில் மரண பரிசோதனை. $2.5 மில்லியன் மோசடி குறித்து வெளியான அறிக்கை. இடைவிடாது பெய்ய போகும் மழை, மக்களுக்கு வெளியான முன்னெச்சரிக்கை. வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஹருணி இடையே முக்கிய பேச்சு. ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள நிர்வாக ரீதியான பிரச்சினை, சுகாதார அமைச்சர் கிழக்கு ஆளுநருக்கு கடிதம். கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாள் இரவு விசாரணையில் அம்பலமான தகவல்கள். முல்லைத்தீவுக்கான அஞ்சல் பரிவர்த்தனை வாகன சேவை ஆரம்பிக்கப்பட்டது மகிழ்ச்சி அடைகிறேன். துரைராசா ரவிகரன். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ சுமார் 5 மணி நேர போராட்டத்தின் பின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் விபத்தினால் பல மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலை பகுதியில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி தீப்பற்றி எரிந்தது. தீயினை அணைக்க வைத்தியசாலை ஊழியர்கள் முயற்சிகளை மேற்கொண்டவுடன் மாகாண சபை, தீயணைப்பு பிரிவினர், இராணுவத்தினர், விமானப்படையினர், போலீசார், மின்சார சபையினர் உள்ளிட்ட பல தரப்பினரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயினை அணைக்க பெரும் போராட்டம் மேற்கொண்டனர். சுமார் 5 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மருந்து களஞ்சிய சாலைக்குள் எளிதில் தீப்பற்றக்கூடிய அசிட் உள்ளிட்டவையும் காணப்பட்டமையினால் தீ வேகமாக பரவியுள்ளது. இதனால் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்துகள் தீயில் எரிந்துள்ள நிலையில் கட்டடம் உள்ளிட்டவையும் கடும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை தற்போது மருந்து களஞ்சிய சாலை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதேவேளை குறித்த களஞ்சிய சாலை பகுதிக்குள் அண்மையில் மருந்துகளை பாதுகாப்பாக வைத்திருக்க குளிரூட்டப்பட்ட அறை அமைக்கப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட மின்கசிவு இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தீ விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதான் ஓகே ஓகே. என்னவே
ஓகே ஓகே எல்லாம் கட்டியா இந்த கோசியில் கொடுங்க அதை கிளறாக உள்ளுக்கு அரசு பண்ணி இந்த கோசியில் கொடுத்தாச்சு வேலை செய்து இங்கே வேறு வேறு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இன்றைய தினம் அதிகாலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் எரிந்து மிகப்பெரிய சேதத்துக்குள்ளான மருந்து களஞ்சியத்தை வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் நேரில் சென்று பார்வையிட்டு வைத்தியசாலை பணிப்பாளரிடம் நிலைமைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஆளுநரை அழைத்து சென்று நிலைமைகளை நேரில் விளக்கினார். இதன்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தமது உயிரையும் பொருட்படுத்தாது மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட யாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்பு படையினருக்கு ஆளுநர் நேரில் சென்று தனது விசேட பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். பெரும் சேதத்தை தணிப்பதற்கு நீங்கள் எடுத்த இந்த வீரமிக்க முயற்சிக்கு வார்த்தைகளால் நன்றி கூற முடியாது என தீயணைப்பு வீரர்களிடம் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த தீயை கட்டுப்படுத்தும் கூட்டு முயற்சியில் உடனடியாக செயற்பட்டு சிறப்பான பங்களிப்பை வழங்கிய இராணுவத்தினர், விமானப்படையினர் மற்றும் போலீசாருக்கும் ஆளுநர் தனது கௌரவத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அர்ப்பணிப்புடன் இணைந்து செயலாற்றிய மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனை ஊழியர்களுக்கும் பணிப்பாளருக்கும் ஆளுநர் விசேட நன்றிகளை தெரிவித்தார். தடையின்றி மருந்துகளை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 1 மணி அளவில் எமது வைத்தியசாலை பிரதான மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக எமது வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், முப்படையினர் அப்பகுதிக்கு வந்து அங்கு ஏற்பட்ட தீயை அணைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். அதே சமயம் அங்கிருந்த ஒரு தொகுதி மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தோம். இப்போது அங்கே எரிந்த மருந்துகளின் அளவு பற்றி கணக்கெடுக்கப்படுகின்றது. இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம் இண்டோர் பார்மசி மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். இங்கு எரிந்த நிலையில் இருக்கின்ற மருந்துகளை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்திலிருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற பிராந்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இன்று பெற இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு வருகின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்த பின்னர் அதற்கு இதனுடைய இழப்பீடுகள் பற்றியும் கணிப்பீடு செய்யப்படும். இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை. மின்சார ஒழுக்கு என நம்பப்பட்டாலும் இது விடயமாக போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு வழமை போன்று சிகிச்சை பெறுவதற்கான சகல ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று எமது வைத்தியசாலை ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த வைத்திய சேவை தொடர்ச்சியாக எந்தவித இடையூறுகளுமின்றி கொண்டு செல்வதற்கு மத்திய சுகாதார அமைச்சு, குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஆலோசனையும் மற்றும் அயல் வைத்தியசாலைகளில் தேவைப்படின் அங்கிருந்து மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் வைத்தியசாலையில்
தொடர்ச்சியாக மருந்துகளை வழமை போன்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் ஜூன் மாதம் மீண்டும் தீவிர அரசியலுக்குள் கொண்டுவர உள்ளதாகவும் அதன் பின்னர் நாட்டில் பல திருப்பங்கள் ஏற்படும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தற்போது மிக சிறந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்ட ஹரின் பெர்னாண்டோ, உலகளவில் வலதுசாரி கொள்கை அல்லது மத்தியஸ்த பாதையில் நாட்டை வழிநடத்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவருமே இலங்கையில் உள்ள மிகச்சிறந்த தலைவர்கள். இவர்களுடன் கஸ்தரி செல்வா போன்ற பொருளாதார திறமையாளர்கள் எங்களிடம் உள்ளனர். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நாடு பாரிய நெருக்கடிகளை சந்திக்கும் என நாம் டிசம்பரில் கூறிய போது மக்கள் சிரித்தார்கள். தற்போது டாலர் மதிப்பு 325 ரூபாவில் செயற்கையாக தக்க வைக்கப்பட்டுள்ளது. அரசு டாலர் விவகாரத்தில் ஒரு நெருப்பை மறைத்து வைத்துள்ளது. இது வெடிக்கும் போது டாலரின் மதிப்பு 350 ரூபாயை தாண்டும் என எச்சரித்தார். உலக போரில்தான் உயர்வு என சொல்லப்படுகின்றதை மறுத்த அவர், இந்தியா அல்லது பங்களாதேஷின் இல்லாத விலை உயர்வு இலங்கையில் மட்டுமே என்று கேள்வி எழுப்பினார். எரிபொருள் வரிசையில் நின்று கொண்டு அரசுக்கு ஆதரவாக பேசும் சிலரின் அறியாமையால் தான் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து 2 முறை தவறு செய்துவிட்டோம் என்பதை மக்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள். அடிப்படை தேவைகளுக்கே திண்டாடும் காலம் வரும்போது இன்று அரசுக்கு ஆதரவாக பேசும் வீண் பேச்சுக்களுக்கு பதில் கிடைத்துவிடும். நாம் தற்போது அமைதியாக எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். நாட்டை உலகுக்கு அடையாளம் காட்டிய வலதுசாரி கொள்கைக்கு மக்கள் மீண்டும் ஆதரவு அளிப்பார்கள் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் பிரதம நிறைவேற்றதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதால் 5 பேர் கொண்ட விசேட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவின் முன்னிலையில் மரண பரிசோதனையை முன்னெடுக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி இன்று முற்பகல் மரண பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து மரண பரிசோதனைக்கான சாட்சிகளை எதிர்வரும் 12ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்ட நீதவான் அன்னாரது உடலத்தை அவரது மனைவியின் மூத்த சகோதரியிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். 2.5 மில்லியன் டாலர் மோசடி குறித்து பொது நிதியியல் குழுவினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகள் மற்றும் நிலுவைகள் உறுதிப்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே நிலவும் ஒருங்கிணைப்பு மற்றும் சீரான தன்மையின்மையே இந்த 2.5 டாலர் காணாமல் போனமைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையில் பொதுக்கடன் மேலாண்மை சட்டத்தின் பிரகாரம் கடன் சேவைகள் மற்றும் அது தொடர்பான அறிக்கையிடல் பணிகள் அனைத்தும் முழுமையாக பொதுக்கடன் மேலாண்மை அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள போதிலும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் இன்னும் இப்பணிகளில் முக்கிய பங்கு வகித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இலங்கை மத்திய வங்கி தனது பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது என்று அந்த அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக 2026 ஜனவரி மாதம் வரை மத்திய வங்கியின் பொதுக்கடன் திணைக்களம் பொதுக்கடன் மேலாண்மை அலுவலகத்தின் பணிகளுக்கு ஆதரவளித்து வந்ததுடன் நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு மேலாளர் என்ற ரீதியில் மத்திய வங்கியிடம் உள்ள திரைசேரியின் வெளிநாட்டு நாணய கணக்குகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அவர்கள் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நிதியமைச்சகம் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி 2026 மே மாத இறுதிக்குள் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் தரவு கசிவுகள் மற்றும் பணப்பரிமாற்ற சிக்கல்களை தடுக்க நிதியமைச்சு அவசரகால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொது நிதியியல் குழு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதிலும் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் சில தினங்களுக்கு தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய சபுரமுக மேல் வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் தென் மற்றும் வடமாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இதேவேளை கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மன்னார் வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலை உணரக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்று மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவிற்கான அஞ்சல் பரிவர்த்தன வாகன சேவை ஆரம்பிக்குமாறு தொடர்ச்சியாக தம்மால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தமது கோரிக்கையை ஏற்று நேற்றிலிருந்து முல்லைத்தீவிற்கான அஞ்சல் பரிவர்த்தனை வாகன சேவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு தனது தொடர் கோரிக்கையை ஏற்று முல்லைத்தீவுக்கான அஞ்சல் பரிவர்த்தனை வாகனத்தை உடனடியாக சேவையில் ஈடுபடுத்துவதற்கான வழிவகைகளை மேற்கொண்ட வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்னவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நன்றிகளை தெரிவித்தார்.
இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முல்லைத்தீவுக்கான அஞ்சல் பரிவர்த்தனை வாகனமின்மையினால் அஞ்சல் பரிவர்த்தனை துரிதமாக மேற்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டு வந்தது. இதனால் அஞ்சல் பரிவர்த்தனை மிகவும் தாமதமான வகையில் இடம்பெற்றதால் பாரிய சிக்கல்கள் காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதற்கமைய கடந்த 2026 4/8 அன்று வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் முல்லைத்தீவு மற்றும் மன்னாருக்குரிய அஞ்சல் பரிவர்த்தனை வாகனங்கள் தொடர்பில் வெகுசன ஊடக பிரதி அமைச்சிடம் கேள்வி எழுப்பினேன். இந்த நிலையில் மிகவும் விரைவாக மேற்படி வாகனங்கள் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு வழங்கப்படும் என வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன அன்றைய தினம் மாலை என்னிடம் தெரிவித்தார். அதற்கமைய மன்னாருக்கு உடனடியாக குறித்த அஞ்சல் பரிவர்த்தனை வாகனம் வழங்கப்பட்ட போதும் முல்லைத்தீவு வாகனம் வழங்கப்படுவதில் தொடர்ந்து இழுபறி நிலை காணப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் முல்லைத்தீவுக்கும் பரிவர்த்தனை வாகனம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. காலதாமதமின்றி வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவுக்கான அஞ்சல் பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்குரிய வாகனத்தை வழங்குவதற்கு வெகுசன ஊடக அமைச்சரிடம் விசேட தலையிட்டும் இதன்போது கூறியிருந்தேன். இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவுக்கான அஞ்சல் பரிவர்த்தனை வாகனத்தின் பழுதுபார்க்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் குறித்த அஞ்சல் பரிவர்த்தனை வாகனம் விரைவில் முல்லைத்தீவுக்கு அனுப்பப்படும் என வெகுசன ஊடக பிரதி அமைச்சர் தெரிவித்ததற்கமைய தற்போது அதுவும் நிறைவு பெற்றிருப்பதால் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அரசு விஜயம் மேற்கொண்ட வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோலாம் மற்றும் பிரதமர் ஹரினி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு பேச்சு நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இங்கு வியட்நாம் ஜனாதிபதியை மிகவும் அமோகமாக வரவேற்ற பிரதமர் ஹரினி அமரசூரிய ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் அழைப்பை ஏற்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமைக்காக தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான ராஜதந்திர உறவுகளுக்கு 56 ஆண்டுகள் நிறைவடையும் தருணத்தில் மேற்கொள்ளப்படும் டேலாமின் இந்த இலங்கை விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பங்களிப்பு, நம்பிக்கை மற்றும் நட்புறவை பிரதிபலிப்பதாக அமைவதுடன் எதிர்காலத்தில் இரு நாட்டு உறவுகளிலும் ஒரு புதிய மைல்கல்லை குறிக்கும் என பிரதமர் இங்கு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாள் இரவு பல மணி நேரம் தனது சட்ட வழக்கு குறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடி வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு மறுநாள் காலையில் கபில சந்திரசேன தனது வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் சரணடைய இருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேன நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். கொள்ளுப்பட்டியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் இல்லத்தில் அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் மனைவியின் சகோதரியை கபில சந்திரசேன திருமணம் செய்தவர் என்பதால் கொள்ளுப்பட்டியில் உள்ள அரவிந்த டி சில்வாவின் வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை அவர் தங்கியிருந்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் பயணப்பை ஒன்றின் பட்டியை பயன்படுத்தி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழலில் இன்று கபில சந்திரசேனவின் பிரேத பரிசோதனை நடாத்தப்பட உள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் நியமித்த 5 கொண்ட நீதி மருத்துவ சபையினால் பிரேத பரிசோதனை நடாத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கோட்டை நீதவான் பாசன் அமரசேன பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.